கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்ற 57 பேரில் ஒருவரான சுவாமிமலை வடக்கு வீதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெயந்தி மாயமாகியுள்ள நிலையில் தனது பெற்றோரை மீட்டு தருமாறு அவர்களின் மகன் கோரிக்கை விடுத்துள்ளார். 23 சாயந்தரம் மதியம் கிளம்பி சென்னை ரீச் ஆகி சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் ஏறி போனாங்க. போய் எங்களுக்கு 25 வரைக்கும் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் நைட்டு 10 மணி வரைக்கும் கால் 11:30 மணிக்கு கால் பேசினாங்க. திருப்பி எங்களுக்கு 26ஆம் தேதி எங்களுக்கு இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. 26ஆம் தேதி எங்களுக்கு 11:30 மணிக்கு இந்த இன்சிடென்ட் நாங்கள் நியூஸில் தான் பார்த்தோன்னே நான் டேரெக்டாக சூப்பர்வைசர் ஆஃபீஸ்க்கு போகணுன்னாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து இன்னும் இந்த ஒரு டீட்டெயில் ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கு எல்லாம் சேஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. 20% மட்டும் தான் ஃபஸ்ட்டு சேஃப்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் பர்சன் என்ன டீட்டெயிலுங்கிறது எனக்கு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு அரசு எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து செஞ்சுமாறு எங்களை பெற்றோர்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவை வடவள்ளியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் சந்திரசேகரன் மற்றும் அவரது மனைவி புனிதா ஆகிய இருவரும் கைலாச யாத்திரை சென்ற இடத்தில் நேபாளத்தில் சிக்கியுள்ளனர். இறுதியாக அவர்கள் திபெத் தூதரக பகுதியில் இருந்தபோது பேசியதாக அவர்களின் மகன் ஹரிஷ் தெரிவித்துள்ளார். கைலாச யாத்திரை சென்ற தம்பதியை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ நம்ம கொஞ்சம் வரி வந்துருச்சு. நாங்கள் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். கான்டாக்ட் பண்ண முடியல. நாங்கள் அவர் சன்னு மிஸ்டர் ஹரிஷ் கிட்ட கான்டாக்ட் பண்ணோம். அவர் சென்னையில் இருக்கார். அவர் சொன்னார் அவங்க திபெத்தில் இருக்காங்க, இமிக்ரேஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் இப்போ திரும்பியும் நான் ஹரிஷ் கிட்ட பேசினேன். அந்த சேம் திபெத் இந்த பில்டிங் கூட ஹிட் ஆயிருக்கு, ஃப்ளட்ஸில் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்னுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. அவங்க கூட இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் மூலம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.